இப்போ நம்ம வித்தியாசமான ஒரு பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பாதி அளவு வெண்ணெய். பேன் ஹீட் பண்ணிவிட்டு வெண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான பொருட்கள் பட்டை லவங்கம் சிறிது, பூண்டு 4-5 பற்கள், பூண்டு 4-5 பற்கள், தண்ணி கொதிக்கட்டும். முந்திரி 5, பெரிய வெங்காயம் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு கொஞ்சம், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், 2 ஏலக்காய். இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்துருச்சுங்க. இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்துருச்சுங்க. இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பால் ஒரு 1/2 டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். பால் சுண்டிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விடுங்க, வேகட்டும். பன்னீர் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன், அது நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கொதி பாருங்கள், நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இதை வச்சு கொஞ்சம் வேக வைக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி, அடுத்து சோம்பு 1/2 டீஸ்பூன், சர்க்கரை கொஞ்சம். கிரேவியை போட்டு மூடி வச்சிடலாம். மைதாவில் தயிர், சர்க்கரை, உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அந்த புசு வெள்ளை பூரியோட இந்த பன்னீர் கிரேவியை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வெள்ளை பூரி சுற்றிலும் வரும். Reaching out, I'm reaching. The water is rising over me. The water is rising.